என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை பார்த்து பேசும்போது, அவங்க அவங்க சொல்ற ஷேர் பண்ணும்போது, சின்ன வயதில நான் இதெல்லாமே இழந்திருக்கிறேன். அம் அதெல்லாம் எனக்கு இப்ப நான் அந்த வயசுக்கு போக முடியுமா திருப்பி? என்னால போக முடியாதுல்ல. ஆனா இத வந்து யோசிக்கும்போது எனக்கு என் பேரண்ட்ஸ் மேல பயங்கர கோவமா வருது. அதாவது அந்த கோவம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குன்னா, கதவு போய் சாத்திக்கிட்டாங்கன்னா 2 நாள் வரைக்கும் தொறக்கவே மாட்டாங்களாம். எப்பா! இது கோவம். அண்ட் சின்ஸ் ஷி இஸ் ஏர்னிங் உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னா, அவன் ஆர்டர் பண்ணிக்கிட்டு அப்படி வந்து பட் கதவ உள்ள போய் உட்காந்தாங்கன்னா, உள்ள தான் இருப்பாங்களா 2 நாள். அந்த வீக்கெண்ட் அப்படிலாம் இருந்ததுன்னா, வெளில தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபேஸ பார்க்கறதுக்கே புடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அண்ட் சரி இத நம்ம பேசலாம், சரி பண்ணிக்கலாம்னா, இப்ப நீங்க சரி பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்ற மாரி தான் உங்களோட கொஸ்டின். ஓகே. எனக்கு இப்ப இப்ப சரி பண்ணாலும் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு வந்து அவங்க அவங்க ஓரளவுக்கு இப்ப நான் வந்து ஜாப்ல செட்டில் ஆயிடுவேன். ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் செட்டில் ஆயிடுவேன். ஸோ ஐ வில் பி லைக் எப்படி வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நான் வந்து அவங்களோட கட்டுப்பாடுல இருந்தேனே தவிர்த்து, பட் நான் வந்து எனக்கு பெருசா பிடிச்சதெல்லாம் எதுவுமே பண்ணதில்ல. இனிமே நான் அந்த லைஃப்ல இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்கள இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம். ஆனாலும் அவங்க இப்ப வரைக்கும் வந்து என் பேங்க் அக்கவுண்ட்ட பார்க்கணும், என் ஸ்டேட்மெண்ட்ட பார்க்கணும், நான் என்ன செலவு பண்றேன், ஏது பண்றேன்னு பார்க்கணும்னு நெனைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கோவம் ஜாஸ்தியாகுது. ஸோ நான் சொன்னேன், "ஓகேம்மா நம்ம அத பேசி சரி பண்ணலாம்னா வேண்டாம். உங்களுக்கு பேசணும்னா எங்க அப்பா, அம்மா கிட்ட பேசிக்கோங்க. ஐ அம் நாட் ரெடி டூ டாக்." அப்படின்ற மாரி தான். இதுக்கு வந்து தீர்வுன்றது நம்ம வந்து அந்த அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம எனக்கு சொல்றதுக்கு வந்துட்டு எதுவுமே இல்ல. பிகாஸ் ஷி இஸ் நாட் அட் ஆல் ரெடி.